முதல் T20யிலேயே முரட்டு சம்பவம் செய்த சிறுவன் சூரியவன்சி. அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது அயர்லாந்து அணிக்கு எதிரான 2 T20 போட்டிகளில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே சமீபத்தில்தான் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரை விளையாடி முடித்திருந்தது. அந்த தொடரை பொறுத்தவரையில் ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் என 2 விதமான ஃபார்மட்டிலும் விளையாடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி ஒருநாள் தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியை மொத்தமாக வாஷ் அவுட் செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது ஆப்கானிஸ்தான் தொடர் முடிந்த கையோடு அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி களமிறங்கிவிட்டது. இந்த தொடரில் பெரும்பாலான முக்கிய வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறாமல் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிதான் இந்த அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் களமிறங்கியது. இதில் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சர்ப்ரைஸான செய்தி என்னவென்றால், முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் சூரியவன்சி இடம்பெற்றுள்ளார். ஆமாங்க, இந்த அயர்லாந்து தொடரில் சூரியவன்சி இந்திய சீனியர் அணியில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றுவிட்டார். இந்த நிலையில்தான் அப்படிப்பட்ட சூழலில் இந்த அயர்லாந்து தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்திய ரசிகர்களையும் தாண்டி மொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. ஏனென்றால் மிக மிக குறைந்த வயதில் ஒரு வீரர் சர்வதேச சீனியர் அணி ஒன்றில் இடம்பெறுகிறார். அதுவும் அதிரடிக்கு பேர் போன வீரராவார். ஆகவே சூரியவன்சி இந்த போட்டியில் எப்படி செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சரி அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த சூழலில்தான் அப்படிப்பட்ட இந்த தொடரில் சூரியவன்சி எப்படி செயல்படப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரு அணிகளுக்கு எதிரான T20 மேட்ச் தொடங்கியது. அப்படியாக தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றும் காத்திருந்தது. அது என்னன்னா, இந்த 2 அணிகளுக்கு எதிரான T20 மேட்ச் சமீபத்தில் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். அதாவது இந்த இருவரில் ஏதேனும் ஒருவர் களமிறங்கினாலே அதிரடி என்பது கொலவெறித்தனமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 2 பேருமே ஒரே மைதானத்தில் ஒரே நேரத்தில் அதுவும் ஓப்பனிங்காக களமிறங்குவது என்பது எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறக்கூடிய விஷயம். அதுவும் அப்படி ஒரு சம்பவம் அயர்லாந்து போன்ற அனுபவமில்லாத அணிக்கு எதிராக இப்படி ஒரு ஓப்பனிங் என்பது உண்மையிலேயே பிரம்மாண்டத்தின் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், தனியாக அபிஷேக் சர்மாவே அதிரடியில் வெளுத்து வாங்குவார். அதே சமயம் சூரியவன்சியை பற்றி கேட்கவே வேண்டாம். ஈவு இரக்கமே இல்லாமல் அடித்து துவம்சம் செய்வதில் சூரியவன்சிக்கு நிகர் சூரியவன்சிதான். அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் இந்த இருவருமே ஓப்பனிங் இறங்கி அயர்லாந்து பவுலர்களின் பந்துவீச்சை செதில் செதிலாக செதுக்கிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் கிட்டத்தட்ட முதல் 3 ஓவர்களிலேயே 88 ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டது. எப்படி? வெறும் 18 பந்தில் 88 ரன்கள். அந்தளவுக்கு கொடூரத்தனமான அதிரடியை இந்திய அணி காட்டியிருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த போட்டியின் அந்த 3வது ஓவரில் மட்டுமே 51 ரன்கள் வரை இந்திய அணி குவித்துவிட்டது. ஆமாங்க, அந்த ஓவரை வீசிய அயர்லாந்து பவுலர் அந்த ஓவரில் எக்ஸ்ட்ராஸாக நோ பால்கள், ஒய்டு பால்கள் என எக்ஸ்ட்ராஸ்களை வாரி வழங்கியிருந்தார். ஆகவே அந்த எக்ஸ்ட்ராஸ்களிலும் பவுண்டரி, சிக்சர்கள் என கூடுதலாக அடித்து அந்த ஒரே ஓவரில் 51 ரன்கள் வரை குவித்து விட்டார் சூரியவன்சி. அந்தளவுக்கு இந்த ஒட்டுமொத்த போட்டியிலும் ஹைலைட்டான ஒரே ஒரு விஷயம் என்றால் அந்த 3வது ஓவர் மட்டும்தான். இதுபோக இதே போட்டியில் பல அதிரடிகள் நிகழ்த்தப்பட்டது. ஆனாலும் ஒரே ஓவரில் 51 ரன்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் ஒரு ஓவரில் 6 பந்தில் 6 சிக்சர்கள் அடித்தாலும் 36 ரன்கள் மட்டும்தான் வரும். ஆனால் இந்த ஒரு ஓவரில் 6 பந்தில் 51 ரன்கள் எடுத்திருந்தது தான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஹைலைட்டாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் சூரியவன்சி மொத்தமாக 87 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதேபோல அபிஷேக் சர்மாவும் 72 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவர்களை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா உள்ளிட்டவர்களும் ஓரளவுக்கு சூப்பராக விளையாடி கொடுக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி 229 ரன்கள் வரை குவித்துவிட்டது. பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய அயர்லாந்து அணியை வெறும் 111 ரன்களில் சுருட்டி இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருந்தது. மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் 2 T20 போட்டிகளை முன்னிட்டு அதற்கு பயிற்சி பெறும் வகையில் நடைபெற்ற
வார்ம் அப் மேட்சில் தான் இப்படி ஒரு சாதனையை இந்திய அணி செய்திருந்தது. அதே சமயம் என்னதான் இது வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் கூட ஒரே ஓவரில் 51 ரன்கள் என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி சாத்தியம் இல்லாததையும் சூரியவன்சியும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து இந்த போட்டியில் சாத்தியப்படுத்தி காட்டினார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு வார்ம் அப் மேட்சிலேயே இந்தளவுக்கு அதிரடி என்றால் அதிகாரப்பூர்வ T20 போட்டிகளில் இந்த இருவரும் தான் ஓப்பனிங் இறங்குவார்கள். அப்படியாக இந்த இருவரும் ஓப்பனிங் இறங்கும்போது அதிரடி என்பது இந்த வார்ம் அப் போட்டியை காட்டிலும் இன்னும் படு உக்கிரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே அப்படி ஒரு ஓப்பனிங்கை பார்க்கவே இந்திய ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரையில் T20 போட்டிகளில் மட்டும்தான் இந்திய அணிக்காக களமிறங்குகிறார். ஆகவே இந்த ஒரு வாய்ப்பை அபிஷேக் சர்மா கண்டிப்பாக முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்வார். ஆகவே இவரது அதிரடி என்பது இந்த போட்டியில், அதாவது அதிகாரப்பூர்வ முதல் T20 போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிராக வெறித்தனமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இவர் சும்மாவே ஜாம்பவான் அணிகளுக்கு எதிராகவே இவர் களமிறங்கி எதிர்கொள்ளும் முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து அந்த போட்டியை அதிரடியோடு தொடங்குவார். அப்படி இருக்கும்போது அயர்லாந்து போன்ற ஒரு கத்துக்குட்டி அணி இவரிடம் சிக்கும்போது இவர் எப்படி அந்த போட்டியை அணுகுவார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல சூரியவன்சியை எடுத்துக்கொண்டால் இவருக்கு முதல் முறையாக இந்திய சீனியர் அணியில் விளையாடும் வாய்ப்பு இந்த தொடரில்தான் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது. ஆகவே இவரும் அந்த ஒரு வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த இருவரும் ஒரே போட்டியில், அதுவும் ஓப்பனிங் இறங்கும்போது அந்த ஒரு நாள் தான் எதிரணிக்கு மிக மோசமான நாளாக இருக்கும். அப்படி ஒரு நாளை தற்போதைய வார்ம் அப் மேட்சில் அனுபவித்து விட்டது அயர்லாந்து அணி. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் அயர்லாந்து அணி அனுபவிக்கப் போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இதற்கு முந்தைய தொடரில்தான் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தியிருந்தது இந்திய சீனியர் அணி. அதே சமயம் இந்திய ஜூனியர் அணியோ முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இலங்கை, ஆப்கானிஸ்தான் போன்ற ஏ அணிகளை வீழ்த்தி முத்தரப்பு தொடரையும் கைப்பற்றி முழு ஃபார்மில் இருக்கிறது. அதாவது இந்திய ஏ அணியில்தான் சூரியவன்சி இடம்பெற்றிருந்தார். சூரியவன்சியின் தொடர்ச்சியான அதிரடி ஆட்டத்தால் தான் முத்தரப்பு தொடரை இந்திய ஏ அணி கைப்பற்றியது. ஆகவே இப்படிப்பட்ட 2 தொடர் வெற்றிகளுக்கு பிறகு இந்த அயர்லாந்து தொடரில் இந்திய அணி களமிறங்குகிறது. அதன் காரணமாக இந்திய அணி வெறித்தனமான ஃபார்மில் இன்னும் கூடுதலாக இந்த தொடரில் சிறப்பாக விளையாடுவதற்கு கடந்த தொடர்களின் வெற்றி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த அயர்லாந்துக்கு எதிரான இந்த வார்ம் அப் மேட்சை பற்றியும், குறிப்பாக அடுத்து நடக்க இருக்கின்ற இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ 2 T20 போட்டிகளிலும் இந்திய அணி அயர்லாந்து அணியை இதே போல அல்லது இதைவிட இன்னமும் உச்சகட்டமாக வீழ்த்தி வெற்றி கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.